நாங்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மணக்கடவு கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து நெடுஞ்சாலைத்துறை அவங்க பைபாஸ் போடுறதுனால எங்களுக்கு வந்து டிச்சு தண்ணி போகிறதுக்காக வசதிகள் எதுவுமே இல்லை. இங்கே வீட்டுகளில் எல்லாமே டிச்சு தண்ணி, இங்கே 30 பேர்கிட்ட ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழியில் வந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாங்க. டிச்சு தண்ணி போகிற மாதிரி எங்களுக்கு வந்து வசதிகள் பண்ணி தரணும். இங்கே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்டும் ஆகிருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாமல் வயசானவங்களும் இருக்காங்க. குழந்தைகளை எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான எங்களுக்கு நடவடிக்கை சீக்கிரம் எடுத்து தருமாறு தாழ்மையிடம். தாராபுரம் வட்டம் மணக்கடவு பகுதியில் வந்துங்க நெடுஞ்சாலைத்துறை பணி வந்து நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து மெயின் ரோட்ல இருந்து சாக்கடை பணி சாக்கடையில நீரெல்லாம் நிறுத்திட்டாங்க. மணக்கடவு பகுதியில் வந்து 500 குடும்பம் வசித்து வந்துட்டு இருக்காங்க. மணக்கடவு அண்ணா நகர் மதுரை வீரன் கோயில் தெருவுக்கிட்ட 500 குடும்பங்கள் வசித்து வருது. அதுல வந்து சாக்கடை தண்ணி வந்து தேங்கி நிற்கனால மழை வந்து பேஞ்சிட்டு இருக்கனால எல்லா தண்ணியும் வீட்டுக்குள்ள போயிட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே காய்ச்சல் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதாவது தொற்று நோய் பரவாம இருக்கணும். பஞ்சாயத்துல இருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும். ஏற்கனவே பஞ்சாயத்துல சொல்லி எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இப்ப எல்லாருமே உடம்பு சரியில்லாம 30 பேருக்கு கிட்டத்தட்ட உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. காய்ச்சல் சளி வந்துட்டு இருக்கு. அதனால கொசுல நிறைய மழை வந்து இப்ப பெஞ்சிட்டு இருக்கறனால கொசுல அதிகமா பரவிட்டு இருக்குங்க. அதுக்கு எல்லாமே தடுக்கிறதுக்கு பஞ்சாயத்துல நடவடிக்கை எடுத்து தரணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.